ஓகே, நேற்று தங்கியிருந்த தாபாவில் இருந்து நேற்று ஆதாம்பூரா ஆத்மாபூரான்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி அங்கிட்டு ஒரு ஊருக்கு போக போகிறேன். கொஞ்சம் காட்டு வழியில் நடந்து. ஓகே போகலாம், இன்றைக்கி பயணத்தை ஆரம்பிக்கலாம். இன்னும் அந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அது காங்கன் பாடா அப்படின்னு சொல்லி அடுத்து அங்கிட்டு ஒரு இருக்குது. அதுக்கு நடுவுக்குள்ளே அப்படி போக போகிறோம், அந்த வருஷம் காட்டு ரேஞ்சுக்குள்ளே பூந்து. ஓகே போகலாம். சின்ன சின்ன காய்கறி கடைகள்லாம் இருக்குது ரோட்டில். ஓகே, நம்மளுக்கு அங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு அண்ணன் கூட்டிகிட்டு வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அதாவது வடப்பாவும் டீ வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த காரில் போகிறாங்களா, அவர் ரேஞ்சர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக, அவர் என்னை பிக் பண்ணி கொஞ்சம் தூரம் கொண்டாந்து விட்டார். ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில். நம்ம என்ன திருப்பி இந்த சைடு ரவுட்வாடி டேம் அங்கே இருக்குது. இதுக்கு அப்படியே நம்ம அந்த ரோட்டில் கட் பண்ணி வந்தோமா, அப்படியே நேராக போனோம்னா அந்த டேம் அங்கே பார்க்கலாம். எங்கள் தண்ணி தெரியுதா, என் கை தான் தெரியும் ஃபோக்கஸில். ஓகே, நம்ம இங்கேருந்து கரெக்டாக 1.1 கிலோமீட்டர் இருக்குது. கீழே போயிட்டு பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் வந்து இந்த ரோட்டில் போகலாம். அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி ஆண்டே முடியத்தில் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரம் மூவ் ஆகி வந்துட்டேன். மழை இல்லைன்னா லிஃப்ட் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும். அந்த ரவுட்வாடி வாட்டர் ஃபாலுக்கு வந்துட்டோம். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். சும்மா ரோட்டு மேலே இருக்குது, சும்மா ஒரு 20 மீட்டர் நடந்து போய் பார்த்துட்டு அப்படியே வர்றதான் போகலாம். சின்ன சின்ன கடைங்கள் இருக்குது, சோளக்கருது, சின்னதாக வடபாவு கடை, அதெல்லாம். இதுதான் ஃபால்ஸ். நம்மக்கிட்ட போகலாம். இங்கே தான் நம்ம லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம், அந்த இடத்துலேருந்து வந்தாங்க. ஓகே, இதுதான் நல்லா தான் இருக்குது, பார்க்க அழகாக சிம்பிளாக ஃபேமிலியெல்லாம் ரீச் பண்ணுற மாதிரி. ஓகே, ஃபால்ஸ் ரீச் ஆகிடுச்சு. லைட்டாக மழை வேறு பெய்யுது. நம்ம லைட்டாக பார்த்துட்டு கிளம்பலாம். குளிக்கலாம் செய்யலாங்க. நம்ம குளிக்கல, காலையில் நல்லா குளிச்சிட்டேன். அதுவும் போல் பல கூட்டத்தில் எல்லாம் சரி வராது. ஓகே, பொம்பளை பிள்ளைங்களாம் ஜாலியாக தெரியுது. மழையாவது தலைக்க ஏதாவது வாட்டில் தர்றாங்க. அங்கிட்டு ஒரு குரூப் தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஆளுகளெல்லாம் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சார் அருமையாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், மழை பெய்யுது. ஓகே, அந்த தண்ணி ஆறாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, போகிற ரூட்டு பயங்கரமாக இருக்குது. போகலாம். ஒரு சின்ன கிராமம் வருது, தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது, ஆனால் எனக்கு பார்க்க நல்லா தெரியுது. இங்கேருந்து போனால் அற்புதமாக இருக்கும். கீழே ஃபுல்லாக அந்த படிக்கட்டு விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நடந்து போகிற பாதை அற்புதமாக இருக்குது. இந்த ஒரு சின்ன வில்லேஜ் இருந்துச்சு, நான் நடந்து வந்துட்டேன். நல்லா ஓப்பன் வேலி கொஞ்சம் அப்படியே தெரியுது, நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, நம்ம போகலாம். ரொம்ப நேரம் ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டுருக்கேன் நான். அந்த எங்கே நல்லா நெட்வொர்க் கிடைக்குதா, கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு ஸ்லோ ஆகிட்டேன் ரொம்ப. 12:30. ஐயோ டைமாக அது. எப்படியாவது இந்த இடத்த தாண்டி போகணும். இதில் யாரும் போக மாட்டானுங்க, நான் மட்டும்தான் ஒத்தையாக நடந்து போகணும். இந்த ரூட்டில் பூரா ஜங்கல் ரூட் அப்படின்ட்டானுங்க. ஓகே போகலாம். ஓகே, இங்கே நல்லா பார்க்க ஒரு வாழை, கரும்பு. இங்கே கரும்பு அதிகமாக விளைச்சல் நடக்குது. வர்ற வழியில் நிறைய கரும்பு. இப்போ இங்கே நல்ல மழை பெய்கிற இடமா, அதனால் கரும்பு விளைச்சல், ரைஸ் விளைச்சல், நம்ம சோறு, அதனால் அது 2 விளைச்சல் நல்லா இருக்குமா. அதனால் ரைஸு கரும்பு இங்கே அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, ரோடு நல்லா அருமையான சீனரியாக இருக்குது. லைஃப்பை எல்லாம் என்ஜாய் பண்ணுறானுங்க. ஓகே, கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துருக்கேன். வர்ற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி சீனரி தான். இப்போ டவர் கட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன், அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபோன் பேசும்போது இந்த ஃபோனில் வீடியோ எடுக்க முடியல. அந்த விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும். நல்லா சீனரியாக இருக்குது. இப்போ காட்டுக்குள்ளே போக போகிறேன், இங்கே டவர் கட் ஆயிடுச்சு. ஓகே போகலாம். நம்ம அற்புதமாக இருக்குது. இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிச்சு, இப்போ எல்லாம் கிளியராக தெரியுது. ஓகே, ரொம்ப நேரமாக அதை பார்க்கல, கடைசியாக பார்த்தாச்சு. ஒரு ரீச் ஆகிட்டோம். வழக்கம் போல் மழையை அழிக்கிறானுங்களா இல்லை அந்த விவசாயத்துக்கு நிலம் ரெடி பண்ணுறானுங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு கிராமம் இருக்குது. நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது நம்ம பிரசாந்த் அந்த ராஜஸ்தானில் ஒர்க் பண்ணுறவங்கள ரமிதா, அவங்க அந்த அமிதாலாம் இருப்பாங்கள்ல, அமிதா வந்து அப்புறம் அந்த இன்னொருத்தர் இருப்பாப்புல, அவர் வெள்ளையா கொஞ்சம் பழைய படத்துல எல்லாம் இருப்பார், நல்லா அழகா. அந்த படம் லொக்கேஷன் மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்திருக்கேன்.
ஆனால் ஃபுல் க்ரீன் ஃபுல் வச்சு அது ராஜஸ்தானில் இப்போ ரொம்ப பாலைவனமாக இருக்கும். இது இப்போ எல்லாம் தோண்டி போட்டு சிவப்பாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஒரு 20-25 வீடு இருக்கும். மேலேருந்து பார்த்தேன் கூடவே இருக்கும். இப்போ அது வழி தான் போகிறோம். நம்ம போகலாம். ஓகே, நம்ம அங்கேயே ஏற்கனவே ஒரு மரம் சாஞ்சிருந்துச்சு. இங்கே ஒரு மரம் சாஞ்சிருக்கு. அடுத்து ஒரு மரம் காற்றப்பொடி அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்குது. நம்மளே காற்றடிக்கும் போது 2 சைடும் பார்த்து தான் போகணும். இப்போ நின்றுச்சு, மழை நின்றுச்சு, காற்று நின்றுச்சு. திருப்பி வராமலாம் இருக்காது. 4-5 மாதத்துக்கு நீ அடிச்சுட்டு தான் இருக்குன்றாங்க. இப்போ மேலேருந்து இறங்கி இப்படியே பள்ளத்துக்கு ஒரு வில்லேஜுக்கு வந்தோம். மேலே எடுக்க முடியல, வண்டியில் வரவும் மழை வந்துச்சு. இப்போ கொஞ்சம் மழை நின்றுச்சு. ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது, ஒரு 30-40 வீட்டுக்கு மேலே இருக்கும். ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. நம்ம அதான் அங்கே ஒரு இது இருக்குது, கையை காமிச்சோன்னா கை ஃபோக்கஸ் ஆகிடும். மேலே அந்த 2வது அடுக்கு இருக்குல்ல, அதுக்கு கீழே அந்த ரோட்டு வழியாக வந்தோம். அங்கேருந்து பார்க்க ரோடு தெரியுது. அப்படியே வந்து சுற்றி இப்போ பள்ளத்தில் இறங்கி இப்போ மறுபடியும் நம்ம மேட்டை நோக்கி போகிறோம். இப்போ போகிற வழி தான் பாருங்க, சும்மா தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சு நின்று செம்மையாக இருக்குது கிளைமேட். திருப்பி வரும் மழை வந்து இப்படி நிற்க போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி குறவு, கடைசி 4 நாளில் இன்றைக்கி குறவு. உங்களுக்கு தெரியுதா, நம்ம ஹாஸ்பிட்டாஸு இது போடுவோங்க. அந்த ஹாஸ்பிட்டாஸ் மேலே பூரா பாருங்கள், புல் இருக்குது பச்சை கலரில். ஓகே, வழக்கம் போல் அங்கிட்ட தண்ணி ஆர்ப்பரித்து போய்கிட்டு இருக்கு. எப்படி கரெக்டாக இதுக்கிட்ட கும்பி டேம்னு ஏதோ ஒரு டேம் இருக்குது, ஒரு லேக்கு, அது டேம் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து கூட வரலாம். ஏன்னா அவ்வளவு தண்ணி இருக்குது. எவ்வளோ தான் சேமித்து வைக்க முடியும். மற்ற இது என் தொடையில் இருந்துச்சு. இப்போ நான் இருந்தேன், உட்காந்துருந்தேன். அந்த அண்ணன் பார்த்து சொன்னார், ஏகப்பட்ட ரத்தத்தை குடிச்சிருச்சு. ஓகே, இப்போ போகுதான்னு பார்ப்போம். தூக்கி போட்டான். ஓகே, கஹன்காட் சம்திங் அப்படின்னு ஒரு ஃபோர்ட் இருந்துச்சுன்னா, ஒரு மலை வச்சு சரியான ஒரு பள்ளத்தாக்கு வியூ பாயிண்டோட கீழே ரோடு போகுது. ரோடாக அது வாட்டர் ஃபால், ரோடு கிடையாது, சாரி ஸ்ட்ரீமு. சரி, என்ன ஏதுன்னு இங்கே தூங்கலாம்னு சொன்னானுங்க. அப்படின்ற நம்பிக்கையில் வந்திருக்கேன். என்ன சொல்கிறானுங்கன்னு தெரியல. மேலே போயிட்டு பார்ப்போம். இங்கே நான் உட்காந்து இந்த வியூவை ரசிக்கலாம் இருக்குது. அதுக்கு தான் சேர் போட்டு வச்சுருக்கானுங்க. ஒரு மவுண்டெயினில் அப்படியே இருக்கிற கல்லில் அப்படியே விநாயகரை வரைச்சி வச்சுருக்காங்க. அற்புதமாக இருக்குது. ஓகே, அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே நடக்க போகிறோம். இங்கே எல்லாம் சும்மா இது எல்லாம் தூங்குகிற இடம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா பேர் இருப்பாங்க, தெரியுமா தூங்க. இது அந்த டெவோஷனல்ஸ், அந்த சாமி இது தான், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மங்கி மட்டும் இருக்கும், பார்த்துக்க அப்படின்ட்டாங்க கீழே ஒருத்தவங்க. அப்போ இதுக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கு, நம்ம இருந்தாலும் போவோம். ஓகே, ஒரு மடம் மாதிரி ஒரு ஃபோர்ட்டில் தங்கியிருக்கோம். பின்னாடி சீனரிலாம் வேறு மாதிரி இருக்குது. நான் தெளிவாக காலையில் அடுத்த நாளைக்கு வீடியோவில் போடுறேன். ஏதோ இப்போ 8 மணிக்கு ஏதோ ஆர்த்தி போடுவாங்களாம், சாமிக்கு பஜனை மாதிரி. அவரை எல்லாம் வந்தாங்க. சரி, நானும் வந்தேன். சரி, என்ன தான் நடக்குது, என்ன எப்படி என்னன்னு பார்க்கலான்னு. ஓகே, இன்றைக்கி இங்கே தான் தூங்க போகிறோம். ரூம்லாம் அங்கே வர்றவங்களுக்கு ஃப்ரீயாகவே ரூம்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக இருக்குது. ஓகே, இன்றைக்கும் நல்ல தூக்கம் தான் நினைக்கிறேன். நம்ம போகலாம். ஓகே, பஜனையெல்லாம் முடிஞ்சு ஒரு 1 hour பஜனை முடிச்சுட்டு ரொம்ப அமைதியாக எல்லோரும் மரியாதையாக நடந்துக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஓகே, இதுதான் நைட்டு சாப்பாடுங்க மடத்தில்.